உனக்கு வந்து ரொம்ப முடியலன்னா நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற எனக்கு தெரியவே இல்லை, நீ விட்டுரு வா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ ஜாலியா இரு அப்படின்னுவாங்க. எல்லா வீட்லயுமே அது சொல்லுவாங்களே. எங்க அம்மாக்கு அப்படிதான் இருக்கும். நான் சம்டைம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சோகமாச்சுன்னா நான் சாப்பிட மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், எனக்கு அது மண்டைக்குள்ள நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்பேன். அப்படியே உட்காந்துட்டே எல்லாருக்கும் எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, நீ இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க, விடு, ஒரு நாள் வந்தா பாத்துக்கோ. அப்படி இல்ல, வரணும், கண்டிப்பா எனக்கு ஒரு நாள் வரும், அந்த ஒரு நாள் நான் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு நாள் வரும்போது என் பெஸ்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக டெய்லி நான் ரெடி ஆயிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே நான் அதுதான் சொல்லுவேன். நம்மளுக்குன்னு ஒரு நாள் வரும், அது இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், இல்ல ஒரு வருஷம் கழிச்சு கூட வரும். ஆனா வரும்போது அதை கிராப் பண்ணி அதுக்காக நம்ம ஒரு எஃபர்ட் போட்டோம்னா நம்ம இவ்வளோ நாள் பண்ண ஹார்ட் ஒர்க்லாம் அந்த ஒரு விஷயத்துல நமக்கு தெரியும். நான் அதுக்காக வெயிட் பண்ண ஏதோ ஒரு விஷயம் எனக்காக நடந்திருக்கு நான் நம்புறேன். அண்ட் நீங்க வெளியில வந்து பார்த்த வீடியோல உங்களை ரொம்ப வருத்தப்பட வச்ச ஒரு வீடியோ, ஓ இந்த இடத்துல இவர் இப்படி சொல்லியிருக்காரா, இது இப்படி நடந்திருக்கா, அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படி என்ன எதுவுமே பாதிக்கல. சீரியஸாவே நம்ம பண்ணாத ஒரு விஷயத்த ஒரு சிலர் சொல்லும் போது எனக்கு அது பிரச்சனையா இல்ல. நான் பண்ணிருக்கிற ஒரு சில விஷயங்கள் தவறா இருந்துச்சு அப்படின்னா அது உள்ள இருக்கும் போதே நான் அதை ஃபேஸ் பண்ணி நான் அதுக்கான ப்ராசஸை கோ த்ரூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் வெளியில வரும்போது ஒரு சிலர் ஒரு விஷயங்கள் சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஓகே உங்களுக்கு வந்து இன்னமும் நீங்க அதுல இருந்து வெளியில வரல, இட்ஸ் ஓகே, உங்க டைம் எடுத்துக்கோங்க, நீங்க ஓகே ஆயிடுவீங்க. அருண் சொல்ற மாதிரி தான், ஐ ஸ்வேர், பிலீவ் மீ, ஒன்றும் இல்லை, இப்போ இப்படிதான் இருக்கும், இன்னும் ஒரு 2 மாசம் போட்டும் நல்லா ஆயிடுவீங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு அவங்கள பார்க்கும்போது. இட்ஸ் ஆல் எவ்ரிபடி ஹேஸ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன் தேர் லைஃப். ஒருத்தர் இந்த உலகத்தை வேறு மாதிரி பார்ப்பாங்க. நான் இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் எப்படி பார்க்குறேன்னா, உள்ள கேம் முடிஞ்சிச்சு, நான் வெளியில் வந்து கேம் ஆட மாட்டேன். இப்போ நான் வாழ போகிறேன், சந்தோஷமாக இருக்க போகிறேன், எனக்கு கிடைச்ச இந்த லவ்வுக்காக அடுத்து உழைக்க போகிறேன், அவ்வளோதானே தவிர திருப்பி உட்காந்து உள்ளே நடந்த விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறதுனாலையோ இல்லை மற்றவங்க பேசினதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதுனாலையோ ஒரே ஒரு துளி கூட பிரயோஜனமே கிடையாது அப்படின்றது தான் நான் நம்புகிறேன். அப்படி பேசிகிட்டு இருக்கவங்களுமே ஒரு 2 மாதத்தில் சரியாயிடுவாங்க, எல்லாம் ஓகேவாயிடும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எல்லாரை பற்றி நம்ம பேசியிருந்தாலும் கண்டிப்பாக இவரை பற்றி நான் பேசிடுறேன். ஏன்னா இவரை பற்றி நான் அந்த கேள்வி கேட்டேன். விஷால், ஹவுஸ் யூ பாண்ட் வித் விஷால் நவ்? இப்போயா இல்லை, உண்மையை சொல்லணும்னா நான் பெருசாக பேசிக்கிறது இல்லை, நம்ம சும்மா இல்லை, நம்ம பொய் சொல்லக்கூடாதுல்ல. நான் வந்து வெளியிலையும் அவர்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருக்கேங்க அப்படிலாம் பொய் சொல்லக்கூடாதுல்ல. அது எப்படின்னா, நான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல நான் வீட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு விஷால் ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் பார்த்துருக்கேன். வெளியிலுமே நான் வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு சில இடங்களில் இவன் என் ஃப்ரெண்டு தானே, என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். பட் ஆனால் அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் அந்த காம்படிஷனை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு அவனுக்காக அது ஓடி இருக்கான் அப்படின்றதும் எனக்கு புரிஞ்சுது. வெளியில் வந்ததுக்கப்புறமா எனக்கு தெரியுது நம்மளால் அந்த பாண்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியுது, அதை க்ரியேட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது லெட் ஹிம் டூ ஹிஸ் ஜாப். நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், அவர் வேலையை பார்க்கட்டும். அவர் கண்டிப்பாக நாளைக்கு ஏதாவது படங்கள் பண்ணும்போதோ இல்லை அவருக்கான விஷயங்கள் நடக்கும்போதோ கண்டிப்பாக அவர் ஃபோன் பண்ணி நல்லா இருந்ததுடா, சூப்பராக இருந்ததுடான்னு சொல்கிற ஆளாக நான் இருப்பேன்.